எதுவுமே நாம் பார்க்கும் கோணத்தை பொறுத்தது. ஒரு வட்டத்தை சாய்வாக நோக்கினால் அது நீள்வட்டமாக தெரியும். கிரேக்கர்கள் பரவளையம், ஆதி பரவளையம், நீள்வட்டம் யாவற்றையும் அறிந்திருந்தனர். ஒரு கூம்பினை பலதரப்பட்ட தளங்களில் வெட்டி பல கூம்பு வெட்டி உருவங்களை உருவாக்கினர். வெட்டும் சமதளம் கூம்பின் அச்சுக்கு செங்குத்தாக அமைந்தால் கிடைப்பது வட்டம். அச்சாய்தளத்தை சாய்த்து வெட்டினால் கிடைப்பது நீள்வட்டம். கூம்பின் பக்கத்தை வெட்டும் சமதளத்திற்கு இணையாக போதுமான அளவு சாய்த்தால் கிடைப்பது பரவளையம். கூம்பின் பக்கத்தை இன்னும் அதிக அளவு சாய்த்தால் கூம்பு பெட்டி வடிவம் ஆதி பரவளையமாக கிடைக்கும். பழங்கால கிரேக்கர்கள் வடிவ கணித கணக்குகளில் மேதையாக விளங்கினர். கிமு 200ஆம் ஆண்டுக்குள் அப்பலோனியஸ் வடிவ கணித மேதை பட்டம் பெற்றார். இந்த அதிசய வளை வரைவுகளை பற்றி 8 பெரிய புத்தகங்களில் விவரித்திருந்தார். இந்த கூம்பு பெட்டி வடிவங்களையும் அவர் சிறிதே விவரித்திருந்தார். கிபி 300ஆம் ஆண்டில் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த பேப்பஸ் என்பவர் வளைவுகளை விவரிக்க மாற்று வடிவகுத்தார். ஒரு நகரும் புள்ளி ஒரு கூம்பு பெட்டிப்பாதையை உண்டாக்க வேண்டுமானால் அப்புள்ளி குவியம் என்ற புள்ளியிலிருந்து அமையும் தூரமும் அப்புள்ளி இயக்கக்கோடு எனப்படும் கோட்டிலிருந்து அமையும் தூரமும் ஒரு மாறிலி விகிதமாக அமையும். இந்த விகிதம் மையத் தொலைவு விகிதம் எனப்படும். நீள்வட்டத்திற்கு ஈயின் மதிப்பு 1ஐ விட குறைவு. இது மையத்தை விட்டு நீள்வட்ட குவியம் அமையும் இடத்தை காட்டுகிறது. இரண்டு தூரங்களும் ஒன்றாக அமைந்தால் E = 1. அந்த வடிவம் பரவளையம். மையத் தொலைவு விகிதம் 1க்கு சமம். இயக்குவரைக்கு நெருங்கி குவிய புள்ளி அமைந்தால் கிடைப்பது அதிபரவளையம். இதன் மையத் தொலைவு விகிதம் 1ஐ விட அதிகம். இந்த 3 கூம்பு பெட்டி வடிவங்களும் ஒரு பொதுவான குணத்தை கொண்டுள்ளன. மூன்றையும் ஒரு பொதுவான சங்கேத சமன்பாடு மூலம் குறிக்கலாம். இச்சமன்பாடு கோள்களின் இயக்கத்தை அறிய பயன்படும். நீள்வட்டம், பரவளையம், ஆதி பரவளையம், இந்த எல்லா கூம்பு பெட்டி வடிவங்களையும் விளக்கும் அடிப்படை சமன்பாடு இதுதான்.